தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆதியாகமம் 35 அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகள், ஆண்டவரின் வழிகளில் நடக்கிற பிள்ளைகள் சுத்தவான்களா இருக்கணுங்க. தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்த்து பணமோ காசோ பொருள் இல்லைங்க. நம்ம சுத்தமாக இருக்கணும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்னு மத்தேயு 5:8 அப்பா சொன்னார். ஆகவே ஆண்டவரோடு நடக்கிற, ஆண்டவரை பின்பற்ற விரும்புகிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் சுத்தவான்களாக இருக்கணும். அவர்களை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். சங்கீதத்தை ஒரு பகுதி நமக்கு விளக்கமாக சொல்லுதுங்க. சங்கீதம் 15, மனதார சத்தியத்தை பேசுகிறவன் வார்த்தையிலே சுத்தம். இது கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், உங்க வார்த்தையில சுத்தமா இருக்கணும். நீங்க அடுத்த ஒரு வாக்கு கொடுத்துருக்கீங்களா, அதை என்னாலும் நிறைவேற்றணும். கடை வாங்கினால கொடுத்துட்றேன்னு சொல்லிருக்கீங்களா, தலை போனாலும் கொடுக்கணுங்க. வார்த்தையிலே சுத்தம். அப்புறங்க 3வது வசனம், அடுத்தவரோடு இருக்கிற உறவிலே சுத்தம். நண்பர்களோடு, வேலை செய்கிற மக்களோடு, வியாபாரம் செய்கிற மக்களோடு, கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உறவு இருக்க, இந்த உறவுகளில் சுத்தம். கர்த்தர் சொல்றாரு, சுத்தமா இருக்க விரும்புகிற தேவ பிள்ளைகள், வாலிப தம்பி தங்கச்சி கருத்து சொல்றாருங்க, சிலருடைய நட்பு உனக்கு பரிசுத்தத்தை கெடுக்கனா அந்த நட்பை நீ உதறி தள்ளணும். சிலரோடு பேசினா உன் சிந்தை கெட்டு போயிடுனா அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணக்கூடாது. இந்த விஷயத்துல சுத்தம் வேணுங்க. இதெல்லாம் இல்லாம எப்படி வேணா இருக்கலாம், ஆராதிக்கலாம், அதெல்லாம் ஆண்டு ஏற்றுக்க மாட்டார். கவனிக்கணும். நீங்க சிலருடைய நட்பு சகவாசம் உங்க பரிசுத்தத்தை கெடுக்கும். கர்த்தரோட உறவை கெடுக்கணும். அதை முற்றிலுமா துண்டிக்கணும். அதில் தைரியம் வேணும் உனக்கு. பாவம் போறதுக்கு, பாவத்திலிருந்து விமோசனம் அடைவதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே இல்லாமல் நமது பாவத்தை கழுவக்கூடிய சக்தி உலகத்தில் எங்கும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே நமது சகல பாவத்தை நம்ம கழுவி சுத்தம் பண்ணுகிற சொன்னார். இன்றைக்கு பலிபீடத்துக்கு வந்து, இயேசுவே இந்த பாவத்தை ரத்தத்தால் கழுவி சுத்தம் பண்ணுங்க சுவாமி என்று சொல்லி உள்ளம் உருகி உண்மையா நீங்க பலிபீடத்துக்கு சிலுவைக்கு வந்து விட்டால், சிலுவைநாதர் இயேசுவை தேடி வந்து விட்டால், அப்பொழுதே கழுவி சுத்தம் பண்ண இயேசு இன்றைக்கும் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.